வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல மீனா, தனோ அவங்க ஃபேமிலி எல்லாரையும் சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. எங்களுக்கு பசிக்கல மீனா அப்படின்னு தனோ சொல்றாங்க. சாப்பிட்ற நேரத்துல உங்களுக்கு ஜூஸ் கொடுத்தது தப்பா போச்சு அப்படின்னு மீனா சொல்றாங்க. காலையில இங்க வர அவசரத்துல யாருமே சரியா கூட சாப்பிடல, வாங்கக்கா போய் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க மீனா. எல்லாரையும் கூப்பிட்டு டைனிங் ஹால்ல உட்கார வச்சு சாப்பாடு பரிமாற சொல்றாங்க. மீனாவை பார்க்கறதுக்கு இப்போ அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வராங்க. உன்னோட கோயம்புத்தூர் சித்தி ஊருக்கு போறாங்களா, உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க மீனா அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட அம்மா உடனே உன்னை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால மீனா நீங்கெல்லாம் சாப்பிட்டுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஜனார்த்தனன் மூர்த்தி ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறத பாக்குறாரு. வேணும்னே அவரோட ரிலேட்டிவ்ஸை இப்போ சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. பரிமாறிட்டு இருக்கிற லேடிட்ட சொல்றாரு, நான் இவங்கள தானே சாப்பிட உட்கார சொன்னேன், அவங்களுக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துல ட்ரெயின் அப்படின்னு சொல்றாரு. மீனாமா தான் இவங்களை உட்கார சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஜனார்த்தனன் எல்லாரும் காதலே விழுற மாதிரி வேணும்னே சொல்றாரு. உள்ளூர்காரங்க தானே, மெதுவா சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்றாரு. விசேஷத்துக்கே கூப்பிடல, பந்தியில சாப்பிட உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே மூர்த்திக்கு கோபம் வந்துருது. எல்லாருமே எதுவுமே சொல்லாம அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. தனோ அண்ணி கஸ்தூரி சொல்றாங்க, நம்ம என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலாம் இங்க வந்தோம் தனோ அப்படின்னு கேக்குறாங்க. சாப்பிட உட்காந்து நம்மளை எழுப்பி விட்டு அவமானப்படுத்திட்டாரு, இந்த விஷயத்த நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தனா சொல்றாங்க, இதுக்காக போய் சண்டை போடாதீங்க மாமா, மீனா மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு மூர்த்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு நிமிஷம் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் உள்ள போறாரு. ஜீவாவை பார்த்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. ஜீவாவுக்கு இப்போ கோபம் வந்துருது. மீனா அப்பாவை தனியா கூப்பிட்டு போய் பேசுறாரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு மீனாவே வரமாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாரு. நாங்க வராம இருந்தா மீனாவை பத்தியும் என்னை பத்தியும் உங்க சொந்தக்காரங்க எல்லாருமே கேட்பாங்க, அங்க உங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட அண்ணி தான் எங்களை இங்க கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்ததுனாலதான் மீனாவும் நானும் இந்த விசேஷத்துக்கு வந்தோம் அப்படின்னு ஜீவா சொல்றாரு. ஆனா நீங்க வந்தவங்கள உள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ரொம்ப கீழ்த்தரமா நடந்துகிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் மீனாவுக்காக கொஞ்சம் கூட முகம் கூட சுளிக்காம இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுத்தாங்க எங்க வீட்டு ஆளுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க பெருந்தன்மைக்கு முன்னாடி நீலாம் கால் தூசி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஜீவா. மீனா டைனிங் ஹாலுக்கு வராங்க. வேற யாரோ சாப்பிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அக்கா மாமாவை தானே இங்க சாப்பிட உட்கார வச்சுட்டு போனேன், மத்தவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அங்க இருக்கிற சர்வன்ட் லேடிட்ட கேக்குறாங்க. அப்பா தான் வந்து இவங்களெல்லாம் சாப்பிட உட்கார சொன்னாரு அப்படின்னு நடந்த விஷயத்த பத்தி அந்த லேடி சொல்றாங்க. இப்போ எல்லாரையும் தேடி போறாங்க. அப்ப கஸ்தூரிட்ட கேக்குறாங்க, அக்கா மாமாலாம் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. எங்க போயிட்ட மீனா அப்படின்னு கேக்குறாங்க கஸ்தூரி. ஜனார்த்தனன் அவங்க ஃபேமிலியை அவமானப்படுத்தினதை பத்தி இப்ப சொல்றாங்க கஸ்தூரி. கேட்ட உடனே மீனாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. நேரா ஜனார்த்தனனை பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. இங்க வீட்டு ஆளுக மேல உங்களுக்கு அப்படி என்னதான் கோபம் அப்படின்னு கேக்குறாங்க மீனா. கடையை பிடிங்கிட்டீங்க, வீடை பிடிங்கிட்டீங்க, இங்க வந்தவங்களே எதுக்காக அவமானப்படுத்துனீங்க, நீங்க அவங்கள மட்டும் அவமானப்படுத்தல, என்னதான் அவமானப்படுத்திருக்கிறீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர வேணான்னு தான் நினைச்சேன், ஆனா அவங்க தான் என்ன சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. தங்கச்சிக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்தேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. நான் என் தங்கச்சி கல்யாணத்துக்கும் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. நான் அதுக்கு முன்னாடி நீங்க எங்க வீட்டு ஆளுங்க முன்னாடி கெஞ்சி மன்னிப்பு கேட்பீங்க, அந்த நாள் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க. மீனா அம்மாட்ட இருந்து கயல் பாப்பாவை வாங்கிடுறாங்க மீனா. என் பொண்ணு உங்க கூட இருந்தா உங்களை மாதிரியே விஷமாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மீனா கட்ட இப்படி சொல்லாம வந்துட்டோமே அப்படின்னு மூர்த்தி வீட்டுல எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. மீனா இப்போ கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன் நீங்க யாருமே என்கிட்ட சொல்லிட்டு கூட வரல அப்படின்னு மீனா கேக்குறாங்க. கடையில வேலை இருந்துச்சு மீனா, அங்க குமரேச அப்பா தனியா இருந்தாரு, அதனாலதான் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு தனோ சமாளிக்கிறாங்க. பொய் சொல்றீங்க நீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.